என்னது சைதாப்பேட்டைனாலே வடகரி தான் ஃபேமஸா? அப்போ இவ்வளோ நாள் சைதாப்பேட்டையில இருந்துட்டு இது தெரியாம போச்சே. வாங்க சைதாப்பேட்டை வடகரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஹவருக்கு முன்னாடியே தேவையான அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிட்டு ஊறினதுக்கு அப்புறம் ஜார்ல வந்து பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியா அரைக்காம கொரப்பா அரைச்சி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி தவால பேன் கேக் மாதிரி சுட்டு எடுத்து வடை ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில வந்து எண்ணெய், கடுகு, பிரியாணி மசாலா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு நல்லா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம சுட்டு வச்ச வடையை வந்து நல்லா பிச்சு அதில் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வேக விடலாம். வடகரி ரெடி ஆகிறதுக்குள்ள சைடில் வந்து இட்லியை ஊற்றி வச்சிட்டேன். வடகரியும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து மல்லி இலையை தூவி இட்லி மட்டும் இல்லை, தோசை, பூரி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் கடையில் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். வீட்டிலே செஞ்சு அசத்திட்டா அவரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாடா.